ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இதுவரை புக் பேக்கில் இருக்கிற நம்ம டென்ஸ் கிராமர் வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் உள்ள ரூல்ஸ், அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லிட்டு 12 டென்ஸையும் நம்ம வந்து ரூல்ஸோடு சேர்த்து பார்த்தோம். அது வந்து அந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, என்னென்ன சுச்சுவேஷன்ஸில் எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இதுவரை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அதில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இருக்கிற டைப்ஸை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம புக் பேக் பார்க்க போகிறோம். இந்த 9th ஸ்டாண்டர்ட் புக் பேக், அந்த கிராமருக்கு அப்புறம் இருக்கிற புக் பேக்கை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சென்டென்ஸை பற்றி கொஞ்சம் ஒரு ரீகாப் பார்த்துட்டு, எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் கொஞ்சம் சென்டென்ஸில் என்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நார்மலாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி நார்மல் சென்டென்ஸுக்கும், அப்புறம் சாப்பிடு, நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சாப்பிட்டே இல்லை, இந்த மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. கேள்வி வாக்கியம்னு சொல்லுவாங்க. அதுதான் கொஸ்டின் கேட்குறது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து கேள்வி வாக்கியம். அதே இது இப்போ நார்மல் சென்டென்ஸ், நம்ம நார்மலாக ஐ எம் ஹாப்பி, ஐ எம் நாட் ஹாப்பி, நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம நார்மலாக ஒரு சென்டென்ஸ் பேசணும் அப்படின்னா அது வந்து அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அது வந்து இன்ட்ராகேட்டிவ். வாட் ஆர் யூ டூயிங், ஒய் ஆர் யூ லேட், ஒய் ஆர் யூ டயர்ட், இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா கோ அவுட், அதாவது கட்டளை வாக்கியம். அதாவது இதை நீ செஞ்சு தான் ஆகணும், போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வா, இந்த நோட்டில் இதை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கட்டளை சொல்கிறது, ஒரு ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம், இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸை. கோ அவுட், கிவ் மீ, இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஆர்டர் மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸு சொல்லுவோம். அடுத்து எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக ஒரு இதை பார்த்தோன்னே வாவ் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்க, சூப்பராக எழுதியிருக்கிய, உன் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மாதிரி வர்ணித்து சொல்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது நம்ம வந்து டென்ஸ் வந்து 12 டென்ஸ் பார்த்தோம்ல, அதுலேயே நம்ம வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்டராகேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸ் நம்ம வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டேன், இது மட்டும் சொல்ல மாட்டேன், நான் சாப்பிடல அப்படின்னு நெகட்டிவாகவும் நம்ம சொல்லுவோம்ல, அந்த நெகட்டிவ் ஃபார்மேட்டையும் நம்ம வந்து இதில் கொண்டு வருவோம். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நார்மல் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸை சொல்கிறது. நெகட்டிவ் சென்டென்ஸாக நான் சாப்பிடலை, நான் எழுதி முடிக்கலை, நான் ஊருக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு நாட் வச்சு நெகட்டிவில் சொல்கிறது எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். அப்புறம் இன்ட்ராகேட்டிவ்னா நம்ம பார்த்தா கொஸ்டின் கேட்குறது, அப்படி கொஸ்டின் கேட்குற மாதிரி வர்றது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட் வச்சு கேட்குறது தான் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதுவும் வந்து சென்டென்ஸ் பட்டன் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணும்போது சிங்குலர் ப்ளூரல் வேர்ட் அது சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்து நம்ம எப்படி ஒரு ரூல்ஸ் மேக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் மேக் பண்ணுறோம். ஐயூவி தே, இது வந்து என்னது ப்ளூரல், ஐவியூ தே அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். அப்படின்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ராஜு அண்ட் ரவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பர்சன்ஸோட நேம் அப்படி அது சேர்ந்து வந்து அப்படின்னா அது வந்து ப்ளூரல், 2 பேர் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே இது கொடுத்துருப்பாங்க ராஜூஸ் பிரதர் அப்படின்னா ராஜு போட்டு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு பிரதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ராஜுவனுடைய பிரதர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் வந்து சிங்குலர் தான் வரும். சரியா? இது வந்து எப்போவுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ராஜு அண்ட் ஹிஸ் பிரதர் அப்படின்னா 2 பேர் வரும். ஸோ அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் வரும்.
ஓகேவா. ப்ளூரல் ஃபார்ம் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் கேட்கும்போது டூ வந்து யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் ஃபார்மில் போகும்போது டு நாட், அது வந்து நம்ம டோன்ட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு போகும்போது நம்ம வில் தான் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி சிங்குலர் அதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலர் வந்து ஹி ஷி இட் அண்ட் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் இதுக்கு வந்து நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டஸ் நாட் இது வந்து டஸ்ன்ட்டாக மாறும். அப்புறம் பாஸ்ட்டுக்கு வந்து நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம எப்போவுமே வில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து லைட்டாக பார்த்துக்கலாம். இப்போது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அஃபர்மேட்டிவ் வந்து எப்படி இருக்குன்னா ஐ ஈட். அதுக்கப்புறம் அவன் அப்படின்னா அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால ஹீ ஈட்ஸ், அதாவது வேர்பு கூட எஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நெகட்டிவ் வரும்போது ஐ டு நாட் ஈட், ஹீ டஸ் நாட் ஈட். இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கும்போது டு ஐ ஈட், டஸ் ஹீ ஈட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வச்சு கேட்குறோம். தென் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் வரும்போது டு ஐ நாட் ஈட், டஸ் ஹீ நாட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லையா, நான் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கொஸ்டினில் வந்து கேட்குற மாதிரி. ஓகேவா. இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா அஃபர்மேட்டிவ். கண்டினியூஸ் அப்படின்னா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஐ எம் ஈட்டிங், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீ ஈட்டிங், அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீ டு நாட் ஈட்டிங், அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கல. நான் ஐ டஸ் நாட் ஈட், நான் ஐ டு நாட் ஈட், ஹீ வந்து டஸ் வந்து வரும். சரியா. அது மாதிரி இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின், இதுக்கு நம்ம பார்த்தோம் ரூல்ஸ், டூ வந்து ஆட் பண்ணுறோம். அது மாதிரி இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் வரும்போது டூ ப்ளஸ் அந்த வேர்பு கூட நாட் வரும், ஐ எம் நாட். நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே பி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் வந்து ஐ ஆம், ஐ பக்கத்தில் ஆம் வந்திருக்கும். ஓகேவா. அது ஹீ பக்கத்தில் இஸ் வந்திருக்கும். ஓகேவா. இது எப்போவுமே நம்ம மறந்துடக்கூடாது, பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேவா. அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அந்த ரூல்ஸ் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா. ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் ஏட் ஈட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பர்சன் வேர்ப் வந்து தேர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி தான் ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இதுவும் அதே மாதிரி தான் வேர்பு கூட ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கண்டினியூஸ் அப்படின்னா பி ஃபார்மும் யூஸ் பண்ணணும், ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இந்த ஃபார்ம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போது புக் பேக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். புக் பேக்கில் இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் சில்ட்ரன் டேஷ் சம்திங் நியூ எவ்ரிதிங். எல்லா சில்ட்ரனும் அவங்க வந்து ஏதாவது எவ்ரிடே சம்திங் நியூ எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுப்பாங்க. அப்படின்னா இது வந்து ஆல் சில்ட்ரன்னு கொடுத்துருக்காங்க. ஆல் சில்ட்ரனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய பேர். இது வந்து சிங்குலராக ப்ளூரலாக, இது வந்து ப்ளூரல். ஓகேவா. ப்ளூரல் அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், லேர்ன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஆன்சர் என்ன, லேர்ன். ஓகேவா. தென் செகண்ட் ஒனுக்கு வந்து a good student always hard. a good student அப்படின்னா ஒரு பர்சன், ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் குறிக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை குறிக்கிறதுனால இதில் வந்து என்ன ஆன்சர் போடுவோம்னா ஒர்க்ஸ், அந்த வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். தென் தேர்ட் ஒன் இன்ஜினியர்ஸ் டேஷ் பிரிட்ஜஸ். அதாவது இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாங்க, பில்ட் பண்ணுவாங்க, அப்படி தானே கட்டுவாங்க. இன்ஜினியர் அப்படின்னா ஒரு பர்சன். இதில் வந்து இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினியர்ஸ் அப்படின்னா நிறைய பேர். அப்போ நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து கட்டுறாங்க அப்படின்னா பில்டு. ஓகேவா. இதுக்கு வந்து ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் 4th 5th 6th 7th 8th 9th 10 வரை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. 10 ஃபார்ம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ணி இதனால் வந்துச்சு, இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்குறேன். இந்த ஆன்சரை வந்து நீங்கள் வந்து அந்த ஃபார்மில் அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எந்த ஆன்சர் கரெக்ட், இந்த ஆன்சர் கொடுத்துருக்குற ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு எல்லோரும் செக் பண்ணுங்கள். இப்போ இதில் 7th ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா மை மதர் இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னா மை மதர் டேஷ் இன் எ ஃபேக்டர் அப்படின்னா அதாவது மை மதர் என்னுடைய அம்மா, நான் இல்லை என்னுடைய அம்மா. அப்போ ஒருத்தரை தான் குறிக்கிறாங்க. ஸோ ஒருத்தரை மட்டும் குறிக்கிறதுனால என்ன பண்ணுவோம், வேர்ப் கூட எஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அது மாதிரி 8th செல்லா கவுஸ் அப்படின்னா கவுஸ்னால் நிறைய, அப்போ ப்ளூரல். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும். 10th வந்து ட்ரெயின்னு நிறைய ட்ரெயின்ஸ், அப்போ ப்ளூரலில் இருக்குது. ஸோ இதுக்குள்ள ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. இதில் உங்களுக்கு ஆன்சர் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து இது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணணும். தென் இப்போது வந்து
செக்ஷன் பியில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து கிராமர் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த கிராமர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், வேர்ப் கூட எப்போவுமே ஐஎன்ஜி கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். அப்போ நீங்களே இது வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? ஹீ இஸ் தட் பாய், ஹூ இஸ் தட் பாய் டேஷ் ஆன் தி டேபிள். ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது இல்லை கண்டினியூஸ் டென்ஸ்னு ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம என்ன ஆட் பண்ணணும், வேர்ப் கூட ஐஎன்ஜி. அப்போது ஸ்டாண்ட் ப்ளஸ் ஐஎன்ஜி ஸ்டாண்டிங் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் வாட் ஆர் யூ டேஷ், ப்ராக்கெட்டில் டூ போட்டிருக்காங்க. அப்புறம் ஐ டேஷ் டு மியூசிக். ஓகேவா? இதில் வந்து நமக்கு இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அது கூட என்ன பண்ணணும், ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். அது மாதிரி ஐ கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு வந்து ஐ ஆம் அப்படி ஐ வந்து தனியாக ஐ லிசனிங் அப்படின்ட்டு போட முடியாதுல்ல. ஸோ ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக், அந்த ஐஎன்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மை மதர் டேஷ் ஒர்க் இன் லண்டன் நவ். இதில் வந்து மை பிரதர், தேர்ட் ஒன் மை பிரதர் டேஷ் ஒர்க் இன் லண்டன் நவ் அப்படின்னா மை பிரதர். அது மை பிரதருங்கிறது யார், ஒரு பர்சன், சிங்குலர் கொடுத்துருக்குறாங்க. மை பிரதர் அப்படின்னா ஹீ. ஸோ பி ஃபார்ம் வந்து என்னது, இஸ். ஹீ இஸ் ஒர்க்கிங், வேர்பு கூட ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணுறோம். ஒர்க்கிங் இன் லண்டன் நவ். தென் ஃபோர்த் ஒன் ஐ ஆம் வெயிட்டிங் எப்படி மாறும், வெயிட்டிங். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை மதர். ஓகேவா? Then fifth one, it is better not to disturb her. she கொடுத்துருக்காங்க. அப்போ she வந்து என்ன வரும், தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்படின்னா she is working. கண்டினியூஸ்னாலே நம்ம ஒர்க்கிங் ஆட் பண்ணுவோம், ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம்ல, அது மாதிரி வேர்பு கூட ஐஎன்ஜி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இதில் போனோம், தேர்ட் இதுக்கு போனோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே. டாம், அனு, பீட்டர், சுதன், கலை, வேலு அப்படின்னு சொல்லிட்டு 6 சில்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த சென்டென்ஸில் நம்ம மேக் பண்ண போகிறோம். சரியா? நம்ம இது வந்து கண்டினியூஸ். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கண்டினியூஸாக நவ் தே ஆர் டூயிங் வாட் டன். அவங்க வந்து டாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ டாம் இஸ் ஈட்டிங்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் உள்ளதை நம்ம தான் ஃபில் பண்ணணும். அனு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், சிங்கிங். அப்போ சென்டென்ஸ் என்ன வரும், அனு இஸ் சிங்கிங். அப்புறம் பீட்டர் வந்து வாட்ச் வருதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ பீட்டர் வந்து ஹீ. ஸோ ஒன் பர்சன் தான். ஸோ ஹீ இஸ் வாட்சிங். அப்புறம் சுதன் என்ன பண்ணுறான், ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிட்டார் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ சுதன் இஸ் பிளேயிங். தென் வேலு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் ஒரு பர்சன் தானே. ஸோ வேலு இஸ் ரீடிங். தென் லாஸ்ட் ஒன் வந்து கலை இஸ் க்ரையிங். அவன் வந்து அழுதுகிட்டு இருக்கிறான். இது வந்து ஒவ்வொருத்தர் அப்படிங்கிறதுனால, சிங்குலர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால நம்ம இஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேர்பு கூட கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால வேர்பு கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இஸ் டாம் ரீடிங், டாம் வந்து ரீட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும், எஸ் ஆர் நோ ஆன்சர். சரியா? இப்போது டாம் வந்து நம்ம முன்னாடியே என்ன பார்த்தோம், டாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஈட்டிங். அந்த பிக்சரில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இது வந்து கேலன் இல்லை, ஃபஸ்ட் இருக்கிறது வந்து டாம். சரியா? ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்கள் புக்கில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 135 பேஜ் நம்பர் வந்து 135. அதில் வந்து புக் வந்து 135 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு 135 பேஜ் நம்பரில் இருக்குது. அதில் வந்து டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதில் வந்து கேலன்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ராங், அப்படி போடக்கூடாது. சரியா? டாம் அப்படின்ட்டு கொடுக்கணும். டாம் இஸ் ரீடிங். சரியா? டாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஈட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, இஸ் டாம் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரியா? டாம் வந்து ரீட் பண்ணுறானா, இல்லை. நோ, டாம் இஸ் ஈட்டிங். ஆன்சர் வந்து என்னது, நோ. சரியா? நோ, டாம் இஸ் ஈட்டிங். தென் செகண்ட் ஒன் வந்து இஸ் வேலு ஈட்டிங். வேலு வந்து சாப்பிட்றானா, அவன் வந்து நம்ம என்ன முன்னாடியே பார்த்தோம், அவன் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ நோ, வேலு இஸ் ரீடிங். தென் தேர்ட் ஒன் இஸ் கலை.
இஸ் கலை டான்ஸிங், கலை வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா? இதில் பாருங்கள், கலை என்ன பண்ணிகிட்ருக்குறா? அழுதுகிட்டு இருக்கா. ஸோ நான் என்ன எழுதணும்? நோ கலை இஸ் க்ரையிங் எழுதணும். ஓகேவா? தென் ஃபோர்த் ஒன், இஸ் பீட்டர் வாட்சிங் டிவி, அவன் வந்து டிவியை பார்த்துட்டு இருக்கானா அப்படின்னு கேட்கான். ஸோ நோ பீட்டர் இஸ் வாட்சிங் த்ரூ ஏ டெலஸ்கோப். டிவி பார்க்கல, அவன் வந்து டெலஸ்கோப் மூலமாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ த்ரூ ஏ டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தென் லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன், இஸ் அனு க்ரையிங், அனு வந்து அழுதுகிட்டு இருக்காளா? இல்லை, அனு வந்து என்ன பண்ணி பாடிட்டு இருந்தான்னு பார்த்தோம், சிங்கிங். ஸோ அனு இஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? தென் இ செக்ஷன், ரைட் தி ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ். ஐஎன்ஜி அதாவது நமக்கு வேர்ப் கொடுத்துருக்காங்க, கம், டேக், ஃப்ளை, ஸ்விம், ஸ்டடி, ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேர்ப் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து கண்டினியூஸ் டென்ஸுங்கிறனால நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான், கம் ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம வந்து ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேவா? இந்த டேஷ் வந்து அப்படியே ஃபில் பண்ணி கம்மிங், டேக்கிங், ஸ்டடியிங், ஃப்ளையிங், ஸ்விம்மிங், ரீடிங் அந்த வேர்ப் கூட அப்படியே நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணிடணும். தென் நெக்ஸ்ட் ஒன், எஃப் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்கு? வித் நெகட்டிவ் சென்டென்ஸ், ரைட் நெகட்டிவ் சென்டென்ஸ். ரைட் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஹீ இஸ் லேர்னிங் டு ரீட், அவன் வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம வந்து நெகட்டிவாக மாற்றணும். நெகட்டிவாக மாற்றணுன்னால என்ன பண்ணணும் அப்படின்னா நோ வந்து ஆட் பண்ணிடணும். சரியா? நெகட்டிவ் அப்படின்னாலே நம்ம நோ ஆட் பண்ணணும். ஸோ நோ ஹீ இஸ் நாட், அதாவது ஹீ இஸ் நாட் ரீடிங், அவன் வந்து எழுதலை, அவன் வந்து ரீட் பண்ணலை, அவன் வந்து செய்யலை. எஸ் ஆர் நோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம நோ அப்படி கொடுக்கணும். நோ கொடுத்தோம் அப்படின்னா ஹீ இஸ் நாட் லேர்னிங் டு ரீட். சரியா? அவன் ரீட் பண்ணி லேர்ன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ ஐ am having a bath. செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஐ am having a bath. இதுக்கு வந்து நெகட்டிவ் ஃபார்ம் எழுதணும். நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்னா என்ன பார்த்தோம்? நாட் வந்து முன்னாடி ஆட் பண்ணணும், நோ வந்து ஆட் பண்ணணும். நோ ஐ am நாட் வந்து எப்போவுமே பி ஃபார்முக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். சரியா? நோ ஐ am not having a bath. தென் தேர்ட் ஒன், ஐ am reading a fantastic book. நான் வந்து ஃபென்டாஸ்டிக் புக் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதுக்கு வந்து நெகட்டிவ் ஃபார்ம் என்னது? நோ வந்து ஆட் பண்ணணும். நோ ஐ am not reading a fantastic book. தென் ஃபோர்த் ஒன், ராஜா இஸ் டிரைவிங் a நியூ கார். இதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் என்னது? அதே மாதிரி தான், நோ வந்து முன்னாடி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வேர்புக்கு முன்னாடி எப்போவுமே நாட் வந்து பி ஃபார்முக்கு அப்புறம் வேர்புக்கு முன்னாடி அதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரியா? வேர்ப் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? டிரைவிங்க்கு முன்னாடி. ஸோ ராஜா இஸ் டிரைவிங் எ நியூ கார் அப்படிங்கிறதுக்கு ராஜா இஸ் நாட் டிரைவிங் எ நியூ கார். இதில் பார்த்தோம் அப்படின்னா ராஜா இதில் வந்து இஸ்ன்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம இஸ் நாட் அதை தான் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இஸ்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரியா? நம்ம இது எப்படினாலும் போடலாம், இஸ் நாட் அப்படின்னு போட்டாலும் கரெக்டு தான், இஸ்ன்ட் அப்படின்னு போட்டாலும் கரெக்டு தான், ரெண்டுமே மீனிங் சேம் தான். ஓகேவா? தென் ஃபிஃப்த் ஒன், ஐ எம் லுக்கிங் ஃபார் மை பேக். இதில் நெகட்டிவ் என்ன மாறும்? அதே மாதிரி தான், நோ ஐ எம் நாட் லுக்கிங் ஃபார் மை பேக். சரியா? தென் நெக்ஸ்ட்டு ஜி செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் கொஸ்டின்ஸ் ஃபார் தி ஆன்சர். நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? பாசிட்டிவில் கொடுத்து நெகட்டிவில் எழுதணும். இப்போ நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, நம்ம கொஸ்டின் நம்ம தான் மேக் பண்ணணும். ஓகேவா? டேஷ் கொடுத்துருக்குறாங்க. நோ தே ஆர்ன்ட் சிங்கிங், அவங்க வந்து பாடலை அப்படின்னா நம்ம வந்து ஆர்ன்ட், அதாவது வேர்ப், அந்த வேர்பை தூக்கி அந்த பி ஃபார்மை தூக்கி நம்ம முன்னாடி போட்டுடணும். கொஸ்டின் மேக் பண்ணும்போது அதில் இருக்கிற பி ஃபார்ம் இருந்துச்சுன்னா அந்த பி ஃபார்மை தூக்கி முன்னாடி போட்டுடணும். தே ஆர்ன்ட் அந்த நாட் அதெல்லாமே நம்ம எடுத்துடலாம். சரியா? ஏன்னா நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்கு தானே அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ அதை நாட்லாம் எடுத்துடலாம். ஆர் தே சிங்கிங் அந்த பி ஃபார்ம் முன்னாடி போட்டு சப்ஜெக்ட் செகண்ட் போட்டு வேர்பை லாஸ்ட்டில் போடணும். ஆர் தே சிங்கிங், ஆன்சர் வந்து என்னது? ஆர் தே சிங்கிங். அது மாதிரி செகண்ட் ஒன், எஸ் ஷீ இஸ் ரைட்டிங் இன் நியூ புக். ஆன்சர் வந்து எஸ்ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கொஸ்டின் என்ன இருக்கும்? நம்ம பி ஃபார்ம் முன்னாடி போடுறோம், அப்போ இஸ் வந்து முன்னாடி போயிடும். இஸ் ஷீ அந்த சப்ஜெக்ட் வந்து மேலே வந்துடும். செகண்டு இஸ் ஷீ ரைட்டிங் ஏ நியூ புக், அந்த வேர்ப் வந்து தேர்டை வந்துடும். சரியா? ரைட்டிங் ஏ
வந்து நியூ புக் ரைட் பண்ணிட்டு இருந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. தென் தேர்ட் ஒன், எஸ் இட் இஸ் ஒர்க்கிங். எஸ் இட் இஸ் ஒர்க்கிங்னு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து கொஸ்டின் என்ன வரும், நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம பி ஃபார்மை முன்னாடி போடுற பி ஃபார்ம் வந்து என்னது இஸ்ஸை முன்னாடி போட்டுட்டு சப்ஜெக்ட் வந்து இட்டை செகண்ட் போட்டுட்டு வேர்பல் லாஸ்ட் போடுறோம். ஓகேவா. இஸ் இட் ஒர்க்கிங். சரியா, ஆன்சர் கரெக்டாக இருக்கா. தென் ஃபோர்த் ஒன், இது வந்து நோ ஹீ இஸ்ன்ட் டூயிங் த ப்ராஜெக்ட். இதில் வந்து இஸ்ன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது நாட்டுக்கு தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. நம்ம அப்போ இஸ்ஸை மட்டும் எடுக்கிறோம். இஸ் எடுத்த முன்னாடி போட்டுறோம். இஸ் ஹீ டூயிங் த ப்ராஜெக்ட், அவன் வந்து ப்ராஜெக்ட் செஞ்சானா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். தென் ஃபிஃப்த் ஒன், எஸ் வி ஆர் பிளானிங் டு கோ. நாங்கள் வந்து போகிறதுக்கு பிளானிங் டு கோ, போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம கொஸ்டின் எழுதுகிறோம். அந்த இஸ் அந்த we are planning எஸ் we are planning to go அப்படின்னா அந்த ஆர் அந்த பி ஃபார்ம் வந்து முன்னாடி போயிடணும். ஆர் we planning to go. ஓகேவா. இப்படி தான், இவ்வளோ தான், ரொம்ப 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 ஈஸி தான். ஓகேவா. தென் ஹெச் ஃபார்ம் பார்க்க போகிறோம். இதில் fill in the blanks with verbs in the present continuous யூஸ் பண்ணி நம்ம இந்த இந்த blanks-ஐ வந்து fill in the blanks, அதாவது இந்த கோடிட்ட இடத்தை நிரப்ப போகிறோம். அவ்வளோதான். சரியா. யூ டேஷ் லிசன் டு த மியூசிக். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா நம்ம கண்டினியூஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். லிசன் அப்படின்னா அது பி ஃபார்ம். யூ வந்து யூ வந்து என்னது ப்ளூரல். ஸோ ஆர் வந்து போடணும். யூ வந்து நம்ம வந்து ப்ளூரலில் தான் நம்ம எடுப்போம். ஹீ ஷி இட் மட்டும் தான் தேர்ட் பர்சன் சிங்குலர். இது யூ வந்து சிங்குலரில் கொண்டு வருவோம். ஸோ வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஆர் போடணும். ஆர் லிசன், ஐஎன்ஜி போட லிசனிங். சரியா. அது மாதிரி ஹீ இஸ் க்ரையிங், செகண்ட் ஒன். தென் தேர்ட் ஒன், ஐ ஆம் ஸ்விம்மிங். ஐ ஆம் வந்து ஆட் பண்ணுறோம். சரியா. ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபோர்த் ஒன், லதா இஸ் வாட்சிங் ஃபார் ஹெர் டாட்டர். தென் ஃபிஃப்த் ஒன், டேஷ். இது வந்து நமக்கு ஃபிஃப்த் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி டேஷ் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது வந்து கொஸ்டின் ஃபார்மேட்டில் வரும். ஸோ நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா அந்த வேர்பு ஷீ அப்படின்னாலே என்ன வேர்ப் வரும், பி ஃபார்ம் வந்து இஸ் வருமா. இஸ் ஷீ. வாட்ச் வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ணால் வாட்சிங் டிவி. அப்புறம் ஹூ, இப்போ ஹூ டேஷ் ஹீ ஹெல்ப் அப் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் அப்புன்னா நம்ம என்ன போடுவோம், இதில் வந்து ஹீ அப்படின்னா ஹீயோட பி ஃபார்ம் வந்து இஸ். ஹூ இஸ் ஹீ. ஹெல்ப் வந்து ஐஎன்ஜி கண்டினியூஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐஎன்ஜி, அப்போ ஹெல்பிங் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அது மாதிரி செவன்த் ஒன், ஹெர் ஃபாதர் நாட். நமக்கு வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. நாட் அண்ட் நாட்டும் கொடுத்துருக்குறாங்க, குக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம். சரியா. இது வந்து நம்ம நெகட்டிவ் ஃபார்மாக நம்ம எழுதணும். ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா அவனுடைய அப்பா, அப்போ சிங்குலர் தான். ஸோ ஹிஸ் ஃபாதர்னால் இஸ் வரும். இஸ் நாட் குக்கிங் த டின்னர், அவன் வந்து குக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. தென் எய்த் ஒன், அகிலா இஸ் நாட் சிங்கிங் எ சாங். அதில் நாட் சிங் கொடுத்துருக்காங்க. நம்ம நாட் சிங்கிங் அந்த கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஆட் பண்ணி எழுதுகிறோம். இதே மாதிரி தான் 9th 10th 11th 12th வந்து நம்ம எழுதணும். சரியா. இதே மாதிரி தான் இதே ஃபார்மேட்டில் தான் பண்ணணும். நீங்கள் வந்து இது லைட்டாக செஞ்சு பாருங்கள். சரியா. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக் சென்டென்ஸ் இன் தி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸிங் த வேர்ப் இன் ப்ராக்கெட்ஸ். அதாவது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குற கீழே கொடுத்துருக்குற அந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை வந்து ஆட் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாலே நம்ம பார்த்தோம் ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ்க்கு மட்டும் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீ இட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், அந்த ஹேஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட் இதுக்கு என்னது, ஷீ ஹேஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. ஷீ ஹேஸ். ஆன்சர் என்னது, நெவர் அப்பாலஜைஸ். அதாவது ஷீ டேஷ் டு எனிபடி அது சொல்லலை, யார்ட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து நெகட்டிவ் வெறும் நம்ம ஃபஸ்ட்டு இது போடக்கூடாது. ஷீ நெவர் அப்பாலஜைஸ்டு அது போட முடியாது. ஷீ ஹேஸ் நெவர் அப்பாலஜைஸ்டு, இதுதான்
போடணும். சரியா? she has never apologized. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா have never கொடுத்துருக்காங்க. நம்ம have வந்து போடக்கூடாது, has தான் போடுவோம். ஸோ has never to anybody. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா my mother dash to London. my motherன்னு என்னது சிங்குலர், அப்போது has வந்துடும் to London. இப்போ has வந்துடும் அப்படின்னா நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, has வந்து ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, has been. அப்போது has been தான் ஆன்சர். தென் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஐ டேஷ் ஆல் தி பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். இதில் வந்து ஐ அப்படின்னாலே என்ன வந்துடும், ஐ ஹாவ் தான் வரும். அப்போ இல்லை ஹாவ் வந்து ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, ஹாவ் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களே. ஸோ ஹாவ் ரீட் தான் ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன் ஹாவ் யூ டேஷ் யுவர் லஞ்ச். ஹாவ் யூ அப்படின்னாலே நம்ம என்ன போடுறோம், ஹாவ் அதாவது கொஸ்டின் தான் வந்துருக்குது. ஸோ ஹாவ் யூ ஃபினிஷ் யுவர் லஞ்ச், ஃபினிஷ்டு வரும். சரி, அதில் இது வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, நீ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபினிஷ்ட். தென் ஹீனா என்ன பார்த்துட்டோம், தேர்ட் பர்சன் சிங்குலர், அப்போ என்ன பண்ணுவோம், ஹேஸ் தான் போடுவோம். ஓகேவா? ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து ஹேஸ். தென் ஜேல என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வித் எவர் நெவரை யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஒரு லைன் ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணணும். இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு ரெண்டு பாக்ஸ் நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸில் இருக்கிறத நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதில் இருக்கிற சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதில் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு பீன் டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்களே, பீன் டு ஊட்டி டேஷ் பீன் டு ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் பாக்ஸில் நம்ம எழுதும் போது எஸ் ஐ ஹவ், அதாவது பாசிட்டிவில் எழுதணும். செகண்ட் இதில் வந்து நெகட்டிவில் எழுதணும். பாசிட்டிவில் எழுதும்போது அப்படியே எழுத வேண்டியதாக எஸ் ஐ ஹாவ் பீன் டு ஊட்டி. சரியா? நெகட்டிவில் எழுதணும் அப்படின்னா அந்த பீன் டு ஊட்டிக்கு முன்னாடி அதை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். நோ ஐ ஹாவ் நெவர் பீன் டு ஊட்டி. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணணும். எஸ் ஐ ஹாவ் ட்ராவல்ட் பை பிளேன். நெகட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா நோ ஐ ஹாவ் ட்ராவல் பை ட்ரெயின். தென் தேர்ட் ஒன் எஸ் ஐ ஹாவ் விசிட்டட் எ மியூசியம். நெகட்டிவில் பார்த்தோன்னா நோ ஐ ஹாவ் நெவர் விசிட்டட். இதில் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவில் போடும்போது நெவர் யூஸ் பண்ண மாட்டோம், நெகட்டிவில் போடும்போது நெவர் யூஸ் பண்ணணும். சரியா? ஐ ஹாவ் நெவர் பீன் டு ஊட்டி. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இது வந்து யூஸ் பண்ணணும். சரியா? ஹாவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஹாவ் ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு அதை முன்னாடி இருக்கிறத அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். சரியா? எல்லா சென்டென்ஸுமே அப்படி தான் நம்ம மேக் பண்ணணும். தென் கே பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே இதில் வந்து நம்ம பர்ஃபெக்ட் பி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், ஹாவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், வேர்ப் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹவு லாங் டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம வந்து எது போடணும் அப்படிங்கிறது. ஹவு லாங் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் என்ன பண்ணுவோம், ஹாவ் யூ பீன் வெயிட்டிங், அதாவது ஹாவ் யூ பீன், அதாவது பி ஃபார்மும் வந்திருக்கணும், ஐஎன்ஜியும் வந்திருக்கணும், ஹாவ் ஃபார்மும் வந்திருக்கணும். இந்த மூணு கீழே வந்து ஆர் யூ வெயிட்டிங், ஹாவ் யூ பீன் வெயிட்டிங், ஹாவ் யூ வெயிட்டிங்னு 3 இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா ரூல்ஸும் அப்ளைவான ஒரே லைன் என்னது, ஹாவ் யூ பீன் வெயிட்டிங். ஸோ நம்ம அந்த தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் ஒன் என்னதுன்னா ஷீ டேஷ் இன் த கார்டன் சின்ஸ் மார்னிங். அவன் வந்து கார்டன்லேயே இருக்கான் அப்படின்னா இதில் வந்து நம்ம 3 தான் அப்ளை பண்ணிக்க. இதெல்லாம் இருக்குது, இஸ் ஒர்க்கிங், ஹேஸ் பீன் ஒர்க்கிங், ஒர்க் அப்படின்ட்டு இருக்குது. இதில் 3 ரூலும் அப்ளை ஆனது என்னது, ஹேஸ் பீன் ஒர்க்கிங். சரியா? அதுதான் ஆன்சர். தென் தேர்ட் ஒன் ஐ டேஷ் திஸ் மொபைல் ஃபார் 3 years. இது வந்து என்கிட்ட 3 years-ஆக இருக்குது இந்த மொபைல் அப்படின்னா ஐ ஆம் யூஸிங் வருமா, ஹேஸ் யூஸ்டு வருமா. யூஸ்டு அப்படின்னா நமக்கு பாஸ்ட் மாறிடும். ஐ ஆம் யூஸிங் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் இதில் ஆட் ஆகலை. ஸோ நம்ம என்ன எது சூஸ் பண்ணணும், ஹாவ் பீன் யூஸிங். சரியா? ஹாவ் பீன் யூஸிங், அதுதான் வந்து தேர்ட் ஒனுக்கு ஆன்சர். ஃபோர்த் ஒன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா த சில்ட்ரன் டேஷ் இன் தி பார்க். த சில்ட்ரன் கொடுத்துட்டாங்க, நம்ம ரூல்ஸ் வந்து எதை ஃபாலோ பண்ணோம், ஹாவ் பீன். சில்ட்ரன்னா சிங்குலர் தானே, அப்போ சில்ட்ரன் சிங்குலர் அப்படின்னா ஹாவ். ஓகேவா? இல்லை சாரி,
சிங்குலர் சில்ட்ரன் சைல்டு அப்படின்னா தான் சிங்குலர், சில்ட்ரன் அப்படின்னா ப்ளூரல் அப்படின்னா நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் அப்படிங்கிறச்ச நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷி இட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கு தான் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அது ப்ளூரலுக்கு வந்து நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அது சில்ட்ரன் அப்படிங்கிறது நிறைய பேர், சைல்டு அப்படின்னா தான் சிங்குலர், சில்ட்ரன் அப்படிங்கிறனால ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேவ் பீன் பிளேயிங். தென் ஃபிஃப்த் ஒன், த ஒர்க்கர்ஸ் டேஷ் ஹர் வேஜஸ் ஃபார் எ லாங் டைம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க சேலரி வாங்குறாங்க, அதாவது கூலி வாங்குறாங்க. வேஜஸ் அப்படின்னா கூலி, தினக்கூலி அப்படிவாங்க. அது மாதிரி கூலி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நிறைய வாங்குறாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒர்க்கர்ஸ்னால் நிறைய பேர், அப்போ ஹேவ் பீன் என்ன வரும், டேமேஜிங். சரியா, எல்லா ரூல்ஸும் நம்ம அப்ளை பண்ணி போட்டிருக்கிறோம். இதுதான் ஃபிஃப்த்து ஃபார்மேட்டுக்கு ஆன்சர். சரியா, எல்லா ரூல்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து ரூல்ஸ் வந்து நம்ம படித்தோன்னா ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ப்ரெசன்ட் டென்ஸில் நமக்கு புக்கில் கொடுத்துருக்குற நமக்கு இந்த கிராமர் வந்து இவ்வளோதான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும், பி ஃபார்ம் இருக்கணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹேவ் ஃபார்ம் இருக்கணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடலாம், மேக் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து இப்போ யூனிட் 5ல் புக் பேக் எக்ஸசைஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து நமக்கு புக் பேக்கில் நமக்கு கிராமர் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம கிராமர் ரூல்ஸ் அண்டு அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கிராமரை நம்ம யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற ஒவ்வொரு பிளாங்க்ஸையும் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கிற வேண்டியது நம்ம இதுக்கு முன்னாடி படித்த ரூல்ஸ் தான். 12 டென்ஸோட ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக அது எல்லாமே ஃபில்லப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டோரிக்கு போகலாம். இதுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் தி ஸ்டோரி யூஸிங் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் தி வேர்ப்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஃபில் அந்த பிளாங்க்ஸையும் நம்ம அவங்க விட்டுருக்க ஒவ்வொரு பிளாங்க்ஸையும் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணணும். அது பக்கத்தில் அந்த பிளாங்க்ஸுக்கு அப்புறம் வந்து நமக்கு ப்ராக்கெட்டில் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து பாஸ்ட்டாக மாற்றணும். ஓகேவா? இதில் வந்து ஹேர்னா ரேட், அந்த டாட்டாரிஸ் அது வந்து ஆமே நமக்கு நம்ம நல்லாவே தெரியும். அதுக்கு நடுவில் நடக்கிற நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். நமக்கு தெரியும் இந்த ஸ்டோரியை தான் நமக்கு சிம்பிளாக நமக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை ஃபுல்லாத்தையும் நம்ம இப்போது ஃபில் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பிளாங்கில் பார்த்தோம் அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நோ இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது, நியூ. சரியா? தென் செகண்ட் ஒன் கேன். இது வந்து நம்ம ப்ராக்கெட்குள்ளே ப்ரெசண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பாஸ்டில் தான் எழுதுவோம். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? கேன் அப்படின்னா குட். தென் பி அப்படிங்கன்னு வரும்போது பட் த டாட்டர் இஸ் டேஷ் பி மோர் இன்டெலிஜென்ட் தென் தி ஹேர் அப்படின்னா இதில் வந்து டாட்டாரிஸ் கொடுத்துருக்காங்க. டாட்டாரிஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. ஒரே ஒரு தான் இருந்ததுன்னா நம்ம பி அப்படின்னா பி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். பி ஃபார்ம் வந்து ஒன்றே இருந்துச்சுன்னா சிங்குலர் அப்படின்னா நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ங்கிறதுனால வாஸ் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? அப்போது அந்த பிக்கு பதில் என்ன வரும், டேஷில் வாஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் சேக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்னது, செட். ஓகேவா? இதே மாதிரி தான் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும். ஒவ்வொரு லைனையும் நமக்கு ப்ராக்கெட்டில் ஆல்ரெடி நமக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பாஸ்டில் ஃபில்லப் பண்ணணும். நான் உங்களுக்கு சைடில் ஆன்சர் கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி நீங்கள் ஆன்சர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா 24 இருக்குது. இதை ஃபுல்லாத்தையும் ஈஸியாக நம்ம ஃபில்லப் பண்ணிடலாம். சரியா? அந்த ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாஸ் ஃபார்மில் மாற்றி ஃபில்லப் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் ஈச் க்ளூ பை தி சேஞ்சிங் த வேர்ப் வித்தின் ப்ராக்கெட்ஸ் டு அன் இர்ரெகுலர் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். இதுலேயும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ்ட் ஃபார்ம் அந்த டேஷ் கொடுத்துருக்குறாங்க. ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்பை வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்மில் மாற்றி அந்த பிளாங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம், த லேக் ஃப்ரீஸ் டேஷ் ஓவர் நைட். ஃப்ரீஸோட பாஸ் ஃபார்ம் என்னது, ஃப்ரோஸ். அப்போ மேலே ஃபஸ்ட் இதில் என்ன எழுதணும், 1 அப்படின்னு போட்டுக்கிறதுல வந்து அக்ராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்டில் இருந்து ரைட் சைடில் எழுதுவோம். FROZE ஃப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். தென் செகண்ட் ஒன் ஹேமா பை நியூ பைசைக்கிள். தேர்ட் ஒன் இது வந்து தேர்டு வந்து ஹேமா பை நியூ சைக்கிள். செகண்ட் வந்து உங்களுக்கு புக்கில் நெக்ஸ்ட் சைடில் இருக்கும். சரியா?
இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கிராஸில் நம்ம எழுதணும். பை அப்படின்னா பாட். ஓகேவா. தென் ஃபோர்த் ஒன் கிவ் வந்து என்ன ஆன்சர் வரும்? கேவ். ட்ரிங்க் ட்ராங்க். சரியா. இதே மாதிரி நமக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குற ப்ரெசன்ட் ஃபார்முக்கு நம்ம பாஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஃபுல் பிளாங்கன்ஸையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சரியா. உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு முன்னாடி ரெண்டுமே நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நம்மளோட ரூல்ஸ் வந்து என்னது? பி ஃபார்ம் இருக்கணும், வேர்பு கூட வேர்புக்கு முன்னாடி பி ஃபார்ம் இருக்கணும், வேர்புக்கு அப்புறம் ஐஎன்ஜி வந்து நம்ம ஆட் பண்ணணும். மேக் த சென்டென்ஸ் இன் தி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸிங் த வேர்ப் இன் ப்ராக்கெட்ஸ். அதே மாதிரி தான் நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குற வேர்பை யூஸ் பண்ணி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாற்றணும். அப்போது த சில்ட்ரன் டேஷ் வெயிட் ஃபார் தி பஸ். சில்ட்ரன் அப்படின்னா நிறைய பேர், அப்போது ப்ளூரல் ஆயிடுது. ப்ளூரல் அப்படின்னா வெயிட் அப்படின்னா நமக்கு வந்து பி ஃபார்ம் என்ன போடும்? வேர். சரியா. வேர் வெயிட்டிங் ஃபார் தி பஸ். தென் செகண்ட் ஒன் த கேர்ள்ஸ் டேஷ் லேர்ன் their lessons. கேர்ள்ஸ் அப்படின்னா நிறைய பேர், ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ லேர்ன் அப்படின்னா வேர். வேர் லேர்ன், அது வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ணால் லேர்னிங். சரியா. தென் தேர்ட் ஒன் ஐ வாஸ், சிங்குலருங்கிறதுனால ஐ வாஸ் பிளேயிங். ஃபோர்த் ஒன் விஜய் வாஸ் ரிப்பேரிங். தென் ஃபிஃப்த் ஒன் ஹரி வாஸ் ஒர்க்கிங். சரியா. இதுதான் ஆன்சர். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக இந்த பிளாங்க்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வேர்புக்கு முன்னாடி பி ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், வேர்புக்கு அப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இது. சரியா. தென் நெக்ஸ்ட் ஒனில் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னது? நம்ம வேர்பு வந்து வேர்புக்கு முன்னாடி ஹேவ் ஃபார்மும் verb 3யும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். சரியா. இதை வந்து ஒரு ரெண்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அப்புறம் நீங்கள் ஓனாகவே நீங்கள் எழுதிடலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணது எல்லாமே ஈஸியாக எழுதிடலாம். கலை டிடன்ட் கம்ப்ளீட் ஹிஸ் ஹோம்ஒர்க் பிகாஸ் அவன் வந்து ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து என்ன மீனிங் போடுவோம்? ஏன்னா தூங்கிட்டான்னு சொல்லுவானே. ஸோ ஹி ஹேட் ஸ்லெப்ட். சரியா. ஹி ஹேட் ஸ்லெப்ட். இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. பை த டைம் சுந்தர் காட் அப் இதுக்கு வந்து ஆன்சர் என்ன போடலாம்? his brother had gone for work. சரியா. இது வந்து நம்மளே எழுதுகிற ஆன்சர் தான். பிளாங்கை வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி. பட் தேர்ட் ஒன் when he reached the park our friend had already reached. Then fourth one Sarala didn't want to see her brother through her brother had hoped the same. Then last one Manohar was laughing because he has smelled the laughing gas. He had smelled the laughing gas. சரியா. எல்லாத்துமே பாஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். லாஸ்ட் டென்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சர்க்கிள் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் இன் தி ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதில் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்ட் வேர்ப், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வர்ற அந்த கரெக்ட் வேர்ப் வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது தெரிகிற மாதிரி குறித்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் பேக்ட் ஆர் ஹேட் பீன் பேக்கிங் எ கேக் வென் தே கேம். இதில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னது இருக்குது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக ஹேட் ஃபார்ம், பீயிங் அண்ட் ஐஎன்ஜி வந்து இருக்கும். இதில் என்னது இருக்குது? ஹேட் பீன் பேக்கிங். அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சரியா. அது மாதிரி இதில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்குறேன். செகண்ட் ஒன் வீரன் cleaned or had been cleaning the room since morning. ஆன்சர் என்னது? had been cleaning. Third one he worked or had been working in the city for 10 years before we moved to the village. ஆன்சர் என்ன வரும்? had been working. சரியா. Then fourth one the cat had been waiting or was waiting for the mice to come out of its hole. இதில் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ண verb இது had been waiting. இதை வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. Then last one Kannan had been looking or have been looking for a job for a long time. இதில் என்ன ஆன்சர் வரும்? had been looking. ஓகேவா. அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஈஸியாக அந்த ரூல்ஸை நம்ம படிச்சுக்கிட்டோன்னா எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இதுவரை யூனிட் 5ல் புக் பேக் எக்ஸசைஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிராமரில் நம்ம ஆல்ரெடி கிராமர் ரூல்ஸ் பார்த்தோம். இது வந்து ஃபைனல் ரூல் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன லாஸ்ட்டு டென்ஸில் நம்ம என்னது படித்தோம்? ஃப்யூச்சர் டென்ஸ். அந்த ஃப்யூச்சர் டென்ஸில் வச்சு இருக்கிற நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் தான் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம படித்த அதே ஃபார்முலாஸை நம்ம படித்தாலே ஃபுல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேவா? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வி ஹோப் யூ டேஷ் ஹாவ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஹாவ் எ கிரேட் டைம் இன் ஊட்டி. நீ வந்து இப்போது அவங்க வந்து ஊட்டியில் இருக்காங்க. ஊட்டியில் வந்து உனக்கு கிரேட் டைம் இன் ஊட்டி, நீ ஊட்டியில் வந்து நல்ல டைம் வந்து உனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் உனக்கு இருக்கும். வி ஹோப் யூ ஹாவ் அ கிரேட் டைம் இன் ஊட்டி. அதாவது ஊட்டியில் வந்து உனக்கு நல்ல கிரேட் டே, அந்த கிரேட் டைம் வந்து உனக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ப்ராக்கெட்டில் ஹேவ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா நம்ம வந்து வில் ஆட் பண்ணணும். ஹேவுக்கு முன்னாடி வில் வந்து போடணும். சரிங்களா? வில் ஹாவ் அதை வந்து நம்ம எப்போவுமே போடணும். அதுதான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போது டேஷில் என்ன வரும்? வில் ஹாவ். தென் செகண்ட் ஒன், ஐ திங்க் மஞ்சு டேஷ் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டியூரிங் த வெக்கேஷன். இதில் வந்து ப்ராக்கெட்டில் விசிட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? வில்லுக்கு, அந்த விசிட்டுக்கு முன்னாடி வில் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? இதே மாதிரி தான் 3rd, 4th and 5th நம்ம வில் முன்னாடி ஆட் பண்ணி, அந்த வேர்புக்கு முன்னாடி வில் ஆட் பண்ணி ஃபில் இன் த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆரில் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இதோட ரூல் என்னது? கண்டினியூஸ்னாலே வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். அது மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன சேர்ப்போம்? வில் ப்ளஸ் பி ஃபார்ம் வந்து சேர்ப்போம் இல்லையா? பி ஃபார்ம் வந்து வேர்ப் சேர்க்கணும். அஸ்வின் டேஷ் கம்ப்ளீட் எம்பிஏ இன் another 2 years. இதில் வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம கண்டினியூஸாக மாற்றும் போது என்ன வரும்? கம்ப்ளீட்டிங். சரியா? அஸ்வின் வந்து என்ன மாறும்? அஸ்வின்க்கு அப்புறம் என்ன போடணும்? வில். அஸ்வின் வில் பி ஃபார்ம் நம்ம ஆட் பண்ணோம்ல கண்டினியூஸ் டென்ஸுங்கும் போது. ஸோ வில் பி completing MBA in another 2 years. ஓகேவா? தென் செகண்ட் ஒன், ஐ டேஷ் ப்ராக்கெட்டில் கோ டு தஞ்சாவூர் பை திஸ் டைம் டுமாரோ. இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கோ கொடுத்துருக்குறாங்க. கோ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அது கண்டினியூஸ் டென்ஸ்க்கு பதில் ஐஎன்ஜி கோயிங், முன்னாடி வில் அண்ட் பி ஃபார்ம் போடுவோம். ஸோ ஐ வில் பி கோயிங் டு தஞ்சாவூர் பை திஸ் டைம் டுமாரோ. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? நம்ம ரூல்ஸை மட்டும் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணோன்னா முடிச்சிடலாம். அதே மாதிரி தான் 3rd-க்கும் 4th-க்கும். பிரபா வில் பி ரிசீவிங் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் இன் 6 months டைம். தென் 4th ஒன், த பிளேன் வில் பி லீவ் வந்து எப்படி மாறும்? கண்டினியூஸ் டென்ஸுங்கிறனால ஐஎன்ஜி. லீவிங் at 3 o'clock. தென் லாஸ்ட் ஒன், he will be attend எப்படி மாறும்? attending the conference. ஓகேவா? இதான் ஆன்சர். தென் நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் அமலா கோயிங் டு டூ? கிவன் பிலோ இஸ் அமலாஸ் ஷெட்யூல் ஃபார் நெக்ஸ்ட் வீக். ரீட் இட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் யூஸிங் த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து நமக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அமலாவோட ஷெட்யூலை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஈவினிங் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வந்து ஃபுல்லாகவே நமக்கு இந்த காலம், இந்த டேபிளில் தான் இருக்குது. அதை நம்ம எப்படி சென்டென்ஸாக ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸாக மேக் பண்ணணும். ஓகேவா? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நமக்கு ரூல் வந்து தெரியும். அந்த வேர்புக்கு முன்னாடி வில் பி போட்டுட்டு அப்புறம் வேர்புக்கு அப்புறம் ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, வாட் வில் அமலா டூ ஆன் சண்டே மார்னிங். சண்டே எங்கே இருக்குது? மேலே சண்டே லாஸ்ட்டில் இருக்கா? சண்டே மார்னிங் என்ன பண்ணுறாங்க? விசிட் கிராண்ட்மா விசிட் பண்ணுறாங்க. இதில் வந்து நான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்குறேன். அமலா, நீங்கள் இதில் அமலாவும் போடலாம், ஷீயும் போடலாம். ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். ஓகேவா? She will be
விசிட், அதில் வந்து அவன் வந்து விசிட் பண்ண போகிறான் அவங்க கிராண்ட் மாமா, அப்படி தானே விசிட் அப்படிங்கிறத வேர்பு. ஸோ ஷி வில் பி விசிட்டிங் ஹர் கிராண்ட் மதர். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட் இஸ் அமலா பிளானிங் டு டூ ஆன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் என்ன பிளானிங் போட்டிருக்குறாங்க, இந்த பாக்ஸில் பார்த்துக்கோங்க. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ப்ரிப்பேர் ஸ்வீட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங். அப்புறம் அதே மாதிரி தான் நம்ம அவங்க அதில் போட்ட மாதிரி ஷீ வில் பி ப்ரிப்பேர் வந்து எப்படி மாறு, ப்ரிப்பேரிங் ஸ்வீட்ஸ். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். வேர் இஸ் அம்லா கோயிங் ஆன் வெனஸ்டே மார்னிங். இதுவும் அதே மாதிரி தான், டேபிளில் அந்த வெனஸ்டே மார்னிங்கில் என்ன அவங்களோட ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்க அதை அது கூட ஐஎன்ஜி வேர்ப் கூட ஐஎன்ஜி முன்னாடி வில் பி வந்து ஆட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி தான். சரியா. இதே மாதிரி நம்ம 3 கொஸ்டினுமே ஆட் பண்ணோம். உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்குறேன், இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா. அண்ட் லாஸ்ட் வந்து நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளே ஓனாக வந்து சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். மேட்ச் வேர்ட்ஸ் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் காலம்ஸ் டு மேக் அ reasonable prediction, then write them down in the space below. One has been done as an example. இப்போ வந்து நமக்கு ஒரு காலம் கொடுத்துருக்குறாங்க. இல்லை வந்து நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரைட் தி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே ஒரு நமக்கு வந்து பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோட் லைன் கொடுத்துருக்காங்க. லைனில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். நம்ம இந்த டேபிளை யூஸ் பண்ணி இதில் இருக்கிறத ரீட் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். என்ன சென்டென்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நமக்கு ரூல் என்னது, பர்ஃபெக்ட்னாலே நம்ம பாஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், வில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹேவ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ்க்கு எப்படி பி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இன் 50 years த ஐஸ் கேப் வில் ஹாவ் மெல்டட். சரியா, கொடுத்துருக்குறாங்க. இதே இது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்தியா எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன் 10 years இந்தியா have become a world's richest country. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 10 இயர்ஸில் இந்தியா வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட் கண்ட்ரியில் ஒன்றா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா. இதே மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 7 காலம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம 7 சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்குறேன் 6 இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணணும். சரியா. இதெல்லாம் இதே மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணுங்கள், ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். ஆனால் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று தான் நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் வந்து கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு அதில் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்குள்ளே ரூல்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அது மட்டும் தான் பார்க்கணும். ஹேவ் ஃபார்ம் அண்டு ஃப்யூச்சருக்கு வில் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா. அது மாதிரி வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். இது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா. நமக்கு இந்த காலமில் பார்த்தோன்னா ஆல்ரெடி எல்லாமே பாஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம அதை எந்த நம்பருக்கு நம்ம என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறத கேர்ஃபுல்லாக போட்டால் போதும். ஓகேவா. இதை ஃபுல்லாக நீங்கள் இதை க்ரியேட் பண்ணுங்கள், ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சூப்பராக பார்த்தோம். புக் பேக் எக்ஸசைஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாத்துக்குமே புக் பேக் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம். டவுட்னா மறுபடியும் நல்லா ஃபஸ்ட்லேருந்து கேளுங்க. ரூல்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். கண்டினியூஸ் டென்ஸ் ஒவ்வொரு டென்ஸுக்கும் இந்த கண்டினியூஸ் அப்படின்னாலே ஐஎன்ஜி அண்ட் பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹேவ் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அது ஃப்யூச்சர் அப்படின்னா வில் வந்து யூஸ் பண்ணணும். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் ஃபுல் டென்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டலாம். எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.